வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நான் வந்து காத்தால 5 o'clock எழுந்துச்சி கோலம்லாம் போட்டு குளிச்சுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் காலில். ஒரு இது இன்னும் ஊரில் இருக்கார், அவரது ஒர்க் இன்னும் முடியல. அது ஆனதும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோவிலுக்கு போனால் இங்கே பால் குடம் வச்சுட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த ஊர் ஜனங்கள்லாம் பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் சுவாமிக்கு சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் ஊரில். சாயந்தரம் என்னால் போக முடியல. சாயந்தரம் சத்யநாராயண பூஜை நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது, போக முடியல கோவிலுக்கு. என்னால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணி ஷேக்கியாக எடுத்திருக்கேன் வீடியோ. ஐம் வெரி சாரி. சுவாமி இது தரிசனம் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எல்லாருக்கும் நல்லதே ஆகட்டும். அங்கேருந்து நான் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சாம்பார் சாதம், ஒரு பொட்டேட்டோ கூட்டு, கர்ட் ரைஸு, அப்புறம் தேங்காய் சாதம், பொங்கல் அதெல்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ ஒரு மினி லஞ்சும் ஆயிடுச்சு. அங்கே வீட்டுக்கு வந்து சுவாமிக்கு பூஜை போட்டேன். நெல்லிக்காய், மாம்பழம் எல்லாம் போட்டு நெய் தீபம் வச்சு பூஜை பண்ணியாச்சு. ஸோ இதாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்நேரத்துக்கு மித்துன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இது ஒரு கிரிக்கெட் தீம்டு மூவி. ஸோ இது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். போர் தான் அடிச்சிட்டு இருந்தது, பட் ஓகே மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். இதாக இருந்தும் நைட்டு டின்னருக்கு வந்து சில்லி சீஸ் டோஸ்ட்டும் டொமேட்டோ சூப் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு பயங்கர கிரேவிங். டொமேட்டோ சூப்பும் இந்த சில்லி சீஸ் டோஸ்ட் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது ஒரு நல்ல டின்னரு, ஒரு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த மினி விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.